நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மருமகளே, இங்க வா. காலை பிடிச்சு விடு. சீக்கிரம் வந்து காலை பிடி. என்னடி வேலை செய்ய கஷ்டமா இருக்கா? இல்ல அத்தை. பேசி ரொம்ப நேரம் ஆகுது. சுத்தமா நெட்வொர்க்கே இல்ல. ஏய் பொண்ணே, இங்க வா. சொல்லுங்க பாட்டி. நீ வச்சிட்டு இருக்கிற போனோட பிரசவம் எப்ப நடக்கும்னு பாத்துட்டு இருக்கியா? ஏன் அத கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க? பக்கத்துல எங்கேயாவது வை. முதல்ல போய் உங்க அம்மாவுக்கு உதவி செய். தனியா கஷ்டப்படுறாள். பாட்டிமா, நான் மஞ்சள் எப்படி அரைக்கிறது? அது என்னன்னா பாட்டி, அந்த மஞ்சள் நேரம் கையில எல்லாம் ஊட்டிக்கோ. அப்புறம் கை பார்க்கவே நல்லா இருக்காது. அடடா, உன்னை எப்படி பாராட்டினாலும் தகும். உன் காலில் விழுந்துதான் கும்பிடணும். எல்லாரும் சீக்கிரம் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. இவளுக்கு முதல்ல ஆரத்தி எடுக்கணும். நீ மட்டும் என்ன வானத்துல இருந்து இறங்கி வந்ததா நினைப்பா? மஞ்சளை தொட்டா கையெல்லாம் மஞ்சள் ஆயிடுமா? நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? என்னால முடியாது, நான் துணி துவைக்க மாட்டேன், கையெல்லாம் ஈரமாயிடும்னு சொல்லுவியா? அப்புறம் வீட்டு வாசல்ல கோலம் போட மாட்டேன், கையெல்லாம் நிறமாயிடும்னு சொல்லுவியா? இல்ல பாட்டி. இப்ப நீ என்ன சொன்ன? பாட்டி நான் வாய் மூடு. இதெல்லாம் உன் பட்டணத்துல வச்சுக்க, இல்ல மேல போனதுக்கு அப்புறம் வச்சுக்க. என் வீட்டுல இதெல்லாம் செல்லுபடி ஆகாது சொல்லிட்டேன். போடி, போய் உங்க அம்மாக்கு உதவி செய் போ. ஏய் சரோஜா, இவ்வளவு நல்ல வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லு. போ, போய் அந்த கல்லை எடுத்துட்டு வா. போ. எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல. வானத்துல இருந்து குதிச்சதா நினைப்பா? போ, போய் சொன்ன வேலையை செய். உங்க அம்மாக்கு உதவி செய். நல்லா பிடிச்சு விடு. வேலை வேகமா ஆகட்டும். அத கூட தூக்க முடியலையா அவனால? என்ன பொண்ணுங்களோ. பெரியத்தா, எனக்கு ஏதாவது வேலை சொல்லுங்களேன். நான் என்ன செய்யட்டும்? அப்படியா? அப்படின்னா ஒண்ணு செய். நீ ஒரு வேலை பண்ணு. ஒரு ஏணியை கொண்டு வந்து அந்த வானத்து பக்கம் வை. அப்புறம் பறவைங்களை பிடிச்சு பிடிச்சு விட்டுடு. அட பொண்ணே, என் வீட்டை எத்தனை மருமகங்க இருக்காங்க தெரியுமா? இவங்க எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சா பாதி கிராமத்துக்கு விருந்தே சமைச்சு போட்டுருவாங்க தெரியுமா? அப்படின்னா எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? அதனால உன்னை எதுக்கு நான் தொந்தரவு செய்யணும் சொல்லு? நீ இந்த வீட்டு விருந்தாளி. அமைதியா இரு, சந்தோஷமா இரு. சரியா? உட்காரு உட்காரு. ஆனா பெரியதா, அது என்னன்னா சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலதான் எல்லாருக்கும் உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். ஓ, அப்படின்னா நீ பெரியத கசாயம் செஞ்சு கொடுக்கவா?
உங்களுக்காக டீ போட்டு கொண்டு வரவா? அச்சு அத்தை, நான் இஞ்சி போட்டு கஷாயம் கொண்டு வரேன். வேண்டாம். அச்சு. அச்சு. சவிதா, நான் ஒன்னு சொல்லவா? என்ன? ஜலதோஷமா இருக்குன்னு சொன்னா இது எல்லாத்த விட ரொம்ப பெஸ்ட் மெடிசன் சுடு தண்ணில பிராண்டிய மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். எனக்கு எப்ப ஜலதோஷம் பிடிச்சாலும் அம்மா எனக்கு இதுதான் தருவாங்க. அப்புறம் சொடக்கு போடுறதுக்குள்ள என்னோட ஜலதோஷம் போயிடும். இத பத்தி நான் இவங்க கிட்ட கேட்டு பார்க்கவா? பிரீத்தி சும்மா இருங்க. என்னம்மா பொண்ணு, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? பெரியதா, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னால பத்தி நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இந்த ஊரை பத்தி நாங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இல்ல ஏ பொண்ணு, எனக்கு இன்னும் காது கேட்காம போல. நீங்க ரெண்டு பேரும் பக்கத்து கிராமத்துல போய் பேசினா கூட அதுவும் என் காதுல நல்லா விழும். நீங்க ரெண்டு பேரும் மிரண்டிய பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஏ பொண்ணு, அந்த மிரண்டினா என்ன? இல்ல பாட்டி, அதெல்லாம் சவிதா சொல்லு. இது என்னது? பட்டணத்துல செஞ்சு கொடுக்கற கஷாயம் போல இருக்கு. இது செய்யறது எப்படின்னு நானே கேட்டுக்கிறேன். சரி. அம்மா சந்தியா, நீயே சொல்லு. இந்த மிரண்டினா என்னம்மா? அது பெரியத்த பிராண்டினா அது நீங்க எல்லாரும் உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆஹா, எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மிரண்டிங்கிறது ஜலதோஷம் போக வைக்கிற மருந்தா இருக்கும். ஆனா இப்போதைக்கு நான் துளசி இலை எடுத்து சாப்பிடுறேன், அது போதும். அது கொஞ்சம் ஆறுதலையும் கொடுக்கும். அச் அம்மா மருமகளே, துளசி இலை போட்டு ஒரு நல்ல டீ போட்டு கொண்டா. அச். சரிங்க அத்தை, நான் உடனே கொண்டு வரேன். அச். மருமகளே, கொஞ்சம் சீக்கிரம் வேலையெல்லாம் ஆகட்டும். என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? பிரீத்தி, நீ ஒரு நிமிஷம் கூட வாயே. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் கையில மஞ்சள் கலர் ஆச்சு. பிரீத்தி, நீ எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு பிரீத்தி, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் பிரீத்தி. ஆனா சந்தியா, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் ட்ரஸ்ட் மீ, இத கொஞ்சமா எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மெடிசன் மாதிரி தான். அப்புறம் இவங்களுக்கு ஜலதோஷமா இருக்கிறத பார்த்ததும் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது இந்த விஷயம் தான். அதான் சொன்னேன். இல்ல பிரீத்தி, நீ சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு சில நேரத்துல சரியான விஷயத்த தப்பான இடத்துல சொன்னோம்னா அது நிச்சயமா சரியான விதத்துல போய் சேராது. உனக்கு இந்த ஊர்க்காரங்களை பத்தி தெரியாது. அதனால நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை ஒரு வாட்டி வந்து என்கிட்ட சொல்லு. சரி, ஓகே சந்தியா, இனிமே நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன். அம்மா சந்தியா, இங்க வா. அந்த வர பெரியத்த, ஒரு நிமிஷத்துல வரேன். சொல்லுங்க சொல்லுங்க பெரியத்த. நீ போய் ராஜா நிவாஸ்ல சொல்லிட்டு வா. இந்த நலங்கு வைக்கிற சடங்கு சரியா 10:15 மணிக்கா. சரி, போய் சொல்லிட்டு வா. சரிங்க பெரியத்த, நான் போய் இப்பவே சொல்லிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இரு. இங்க வா, இங்க வா. இதெல்லாம் ஒரு காரணம் தான். நீ உண்மையிலேயே சூர்யாவை பார்க்கணும்னு தான் அங்க போக சொல்றேன். உன்னை பார்க்கறதுக்காக அவன் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பான். அவனை பத்தி எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் ராமர் செய்த மாதிரி ஜோடி. இன்னும் நின்னுட்டு இருக்க? போ, சீக்கிரம் போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அடோ வாங்க வாங்க வாங்கண்ணா. இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு போகுது. ஏப்பா இது என்ன பல் பொடி? ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. சூர்யானு இத வைத்தியர் தான் கொடுத்தாரு. ரொம்ப நல்லா வேலை செய்யும். பல்ல அப்படியே ஜொலி ஜொலிக்கோ தெரியுமா? சூரியண்ணா அவர் சொன்னதுல இருந்து தினமும் இதை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது? சூர்யா சீக்கிரமா வாயை கொப்பளிச்சுக்கோ. இந்த பசங்க எல்லாம் உன்னை கிண்டல் பண்ணணும் தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இது பல்பொடி இல்ல, இது புகையில பொடி. அட உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையடா. ஏன்டா அவனை இப்படி பண்றீங்க? யாரை எப்படி கிண்டல் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியல. இவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல. பீடி இருக்கிற பக்கம் கூட அவன் போக மாட்டான். இவனுக்கு போய் புகையிலே கொடுத்துருக்கீங்களே, அறிவு இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் தோணுது? நம்ம வீட்டுல தான் இதெல்லாம் யாரும் தொடர்றது இல்லையே. எங்களை மன்னிச்சிருங்க தாத்தா. இது சும்மா சூர்யாவை கலாய்க்கலாம் தான் இதை வாங்கிட்டு வந்தேன். உன்ன மாதிரி பசங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தூரமா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது, புரியுதா? அதனால இப்படி எல்லாம் செய்யாத. நீ வாப்பா சூர்யா, நீ வா. முதல்ல உள்ள வா. இந்த புகையில முதல்ல கொஞ்ச நேரம் இப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். நீ வா. உங்க எல்லாரையுமே நான் அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். சந்தியாவை பார்க்கணும் தான் நினைச்சேன். என் முன்னாடி 2 சந்தியா வந்து நிக்கிறாங்க. வாங்க. இது உண்மையா சந்தியா நம்ம முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. சந்தியா உங்களை மனசுல நினைச்சாலே அப்படியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. மருமகளுங்களா, உங்க புருஷனுக்கு ஏதாவது வேலை செய்ய சொன்னா மட்டும் முதல்ல போய் நின்று அந்த வேலையை செய்றீங்கல்ல. ஆனா கிருஷ்ணரை பத்தி மட்டும் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஆரத்தி எடுக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சுன்னு தெரியுது இல்ல. முதல்ல கிருஷ்ணருக்கு பிரசாதத்தை கொண்டு போய் வைங்க.
பெரியத்த கிருஷ்ணருக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே. அப்போ ஒண்ணு செய்யறேன், இந்த பிரசாதத்தை கொண்டு போய் நானே கிருஷ்ணருக்கு கொடுக்கறேன். இவங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு. பெரியத்த பெரியத்த, நான் என்ன சொல்ல வரேன்னா, நானே கிருஷ்ணருக்கு பிரசாதம் கொடுக்கவா? இல்ல இல்ல வேண்டாம். வீட்ல என் மருமகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் சும்மா இருக்கணும்? அவங்க என்ன கையில மருதாணியா போட்டிருக்காங்க? நீ எதுக்கு கிருஷ்ணருக்கு பிரசாதம் கொண்டு போய் கொடுக்கணும்? பெரியத்த, தயவு செஞ்சு நீங்க என்ன விருந்தாளியா பார்க்க வேண்டாமே. எல்லாருமே நலங்கு வைக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நானே கிருஷ்ணருக்கு பிரசாதம் கொடுக்கறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் பெரியத்த. சரி சரி, நீயே கொண்டு போய் கொடு. ஏனுங்க, நான் உங்களோட சந்தியா தான், வேற ஏதோ ஒரு பொண்ணெல்லாம் இல்ல. உங்களுக்கு என்னாச்சுங்க? உங்களுக்கு ரொம்ப மயக்கமா இருக்கா என்ன? சந்தியா, எனக்கு தெரியாது. நான் சத்தியமா சொல்றேன், நான் வேணும்னு எதுவுமே செய்யல சந்தியா. அது வந்து இந்த பசங்க பல்பொடி டப்பாக்குள்ள புகையில பொடியை போட்டு கொடுத்துட்டாங்க. அதை நான் வச்சு பல்லு விளக்கிட்டேன். சந்தியா சந்தியா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சந்தியா. அது என்னன்னே தெரியாம நான் பல்பொடி நினைச்சு எடுத்து பேச்சு சுவாரஸ்யத்துல எடுத்து பல் விளக்கிட்டேன். இப்போ அந்த புகழனால தான் எனக்கு இப்போ ஒரு மாதிரி அப்படி இழுக்குது. அவனுங்க தான் வேணும்னு இந்த மாதிரி பண்ணாங்க சந்தியா. சந்தியா, உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம். என்னை மன்னிச்சிருங்க சந்தியா. பார்த்துக்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்லைங்க. நீங்க கொஞ்ச நேரம் உள்ள போய் படுத்துக்கங்க. வாங்க. சந்தியா, உண்மையா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சரிங்க, நீங்க முதல்ல உள்ள வாங்க. என்ன தலை இப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இது, பிளேட் ரொம்ப காலியா இருக்கு. ஐடியா. இத பார்த்து கண்டிப்பா அவங்க சந்தோஷப்படுவாங்க. பெரியத்த, நீங்க சொன்ன விஷயத்தை நாங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துட்டோம். சரிம்மா. அம்மா சந்தியா, முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட தோழி அந்த பொண்ணு இருக்கால, அவ எல்லாரையும் விட வித்தியாசமா இருக்கா. அந்த பொண்ணு எப்படி உனக்கு தோழியானா? ஏன், என்னாச்சு பெரியத்த? ஒண்ணு இல்லம்மா, அவ உன் கூட வந்திருக்கா. அப்படின்னா இந்த வீட்டு விருந்தாளி தானே. விருந்தாளிங்களுக்கு என்ன வேலை சொல்லு? கல்யாணத்துக்கு வரணும், எல்லார்கிட்டயும் நல்லா பேசணும், கல்யாணத்தை சந்தோஷமா பார்க்கணும். ஆனா இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் நான் அந்த வேலை செய்யறேன், இந்த வேலை செய்யறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. பெரியத்த, நான் அந்த வேலையை செய்யட்டுமா, இந்த வேலையை செய்யட்டுமாங்கிறா. இப்ப அந்த பொண்ணு என்கிட்ட வந்து, பெரியத்த நானே கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் கொடுக்கறேன் அப்படின்னு 4-5 வாட்டி கேட்டாமா.
என் வீட்டு வேலைய வெளியாளுங்க வந்து செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுமா. ஆனா அவ உன்னோட தோழியாச்சே, அதனால கிருஷ்ணருக்கு பிரசாதம் கொடுக்க சொல்லி நான் சொல்லிட்டேன். பிரீத்தி கிருஷ்ணருக்கு பிரசாதம் வைக்க போயிருக்காளா? ஆனா பிரசாதம்னா என்னன்னு கூட அவளுக்கு தெரியாதே. தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சிட்டானா?